சார் சார் பாரதிய ஜனதா கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கே பெரிய காரணம் இந்த 2G கேஸ் தான் சார். அதை வச்சு தான் பெரிய நாடு முழுவதும் கருப்பு பணம் ஊழல் அப்படிலாம் சொல்லி நீங்கள் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணீங்க. ஆனால் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கல. அந்த வழக்கில் பல ஆடியோக்கள் வெளியில் வந்தது. எப்படியெல்லாம் கேபினெட் வாங்குவதற்கான லாபிஸ் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் கூட ஆடியோக்கள் எல்லாம் வந்தது. அது எல்லாமும் கூட நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் ஒரு ஆவணங்களாக, சாட்சி ஆவணங்களாக சமர்ப்பிக்கப்பட்டது. நீங்கள் நிஜமாலுமே சொல்லுங்கள், இப்போ வெளியில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆடியோ இந்த எலெக்ஷனுக்கு வேண்டுமானால் ஒரு பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆகுமே தவிர வேற எதுக்காச்சும் இது யூஸ் ஆகுமா? அதாவது இன்றைய தேதியில் எடப்பாடியார் எதற்காக அந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறது அவருடைய சொந்த விஷயம். ஆனால் அவர் கோடிட்டு காட்டியது ஆராசா அவர்கள் பேசியதிலிருந்து தான் எடுத்து பேசின மாதிரி தான் அவருடைய பேச்சின் அமைப்பு இருக்குது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த 2G கேஸில் எல்லாருமே அக்யூட்டல் ஆகி வந்திருக்காங்கன்னு. நீதிமன்றம் அதில் குறிப்பாக சொல்லியிருக்கு, குற்றம் நடக்கலைன்னு சொல்லலை. குற்றம் நடந்ததற்கான இவர்களுடைய தொடர்பு ஆதாரங்களை முறையாக பாபர் மசூதி இடிச்சதுல கூட சார் இடிக்கலன்னு சொல்லல சார். பாபர் மசூதி கூட இடிக்கலன்னு சொல்லல, நிரூபிக்கப்படலன்னு தான் சொல்லி இருக்கு. இல்ல இடிச்சாங்கறத எல்லாரும் போட்டோல பாத்துட்டாங்க. இப்ப கோர்ட் சொன்னதும் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேசத்தை பொறுத்தளவு ஒரு பெரும்பான்மை சமூகம் தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி அடைய வேண்டிய ஒரு சூழல்ல இருக்குதுங்கிறது இந்த தேசத்தோட அவலம் தான் நான் நினைக்கிறது. ஏன்னா ஒரு சிறுபான்மையை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பெரும்பான்மை செய்ய முடியல. இதே இந்த சிறுபான்மை மக்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்திலும் அதே நிலைமை தான் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த உலகம் என்னைக்கு உணரப்போகுதுங்கிறது தெரியல. அது ஒரு நாள் உணரும் போது அதெல்லாம் சரியாகும். இப்போ இன்னும் இந்த இடத்துல கலைஞர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாரா இல்லை வச்சிருந்தாருன்னு இன்று எடப்பாடி அவர்கள் சொன்னதுக்கு முதல்வர் செய்திருக்கிற ரியாக்ஷனுங்கிறது இயல்பான ஒன்று. என்ன, உன்னுடைய தந்தையை நீ வீட்டு சிறையில் வச்சிருந்தேன்னு ஒரு மனிதனை நோக்கி சொல்லும்போது அதை குறித்த கண்டனத்தை அவர் தெரிவிக்கிறதுல எந்தவித தவறும் கிடையாது. அதே சமயம் அவர் இருந்தாரா அப்படிங்கிறத அந்த கட்சிக்காரர்கள் அந்த தருணத்தில் என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத வச்சு தான். ஏன்னா அன்றைய தேதியில் இன்றைய முதல்வருடைய சகோதரர் திரு அழகிரி அவர்கள் தன் தந்தையை சந்திக்கிறதுக்கு இயலாத ஒரு சூழ்நிலையெல்லாம் அவர் ரொம்ப வெறுப்போட வெளிக்காட்டின தருணமும் இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்வர் அன்றைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது போன்ற சூழ்நிலை இருந்தாரா என்கின்ற எண்ணத்தை அன்றே ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் இன்னைக்கு வந்திருக்கு. அதை எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறாரே தவிர அவர் வீட்டு சிறையில் இருந்தாரா அப்படிங்கிறது, வீட்டு சிறைங்கிற வார்த்தை ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கலாமே தவிர அவர் மற்றவர்களால் அணுக முடியாத ஒரு சூழலில் வைக்கப்பட்டிருந்தாருங்கிறது நிதர்சனம். சார், கலைஞர் என்ன கேட்டகரி பாதுகாப்புல இருந்தாருன்னு சாருக்கு தெரியும்ல? இருக்கட்டும், கலைஞர் இல்ல சார், இருக்கட்டும் இல்ல, கலைஞர் Z+ பாதுகாப்புல இருந்தாரு. Z+ பாதுகாப்பில் இருக்கக்கூடியவரை எப்படி சார் ஒருத்தங்க வீட்டு சிறையில் வைக்க முடியும்? இல்ல, நான் அதான் சொல்றேன். ஒரு சீஃப் மினிஸ்டர் சார், அவரு ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்ல திரு EPS நான் சொல்றேன். நீங்க ஜெயலலிதாவுடைய இறப்பில் சொல்லப்பட்ட அத்தனை கதைகளும் கட்டுக்கதைகள் தான், சரியா? அதே இடத்துல தான் நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். நீங்க ஒரு Z+ பாதுகாப்பில் இருந்த ஒருத்தர், அவருக்கான பாதுகாப்பு ஒன்றும் வித்ரா செய்யப்படல. அந்த காலகட்டத்தில் அவர் உடம்பு செல்லாம இருந்த போது அந்த பாதுகாப்பில் இருந்த ஒருத்தரை எப்படி வீட்டு சிறையில் வைக்க முடியும்? இல்ல, அதை தான் சொல்ல நீங்க சொல்லுங்க. அதாவது நான் சொல்ல வர்ற விஷயம், வீட்டு சிறை என்கின்ற வார்த்தை வேணா ஒரு அதிகப்படுத்தியான வார்த்தையாக இருக்கலாமே தவிர மற்றவர்களால் அணுக முடியாத சூழலில் அவர் இருந்தார். Z பாதுகாப்புங்கிறது அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு தரப்பட்டதே தவிர மற்றவர்கள் எளிதாக அணுவதற்குரிய விஷயம் அல்ல. அதை குடும்பத்தார் தான் செய்ய முடியும். அன்றைய சூழ்நிலையிலே குடும்பத்தார் செய்தார்கள் என்பதுதான் அங்க விஷயம். ஏன்னா இப்போ இதே வேறு வழக்குகளுக்காக தயாளம்மாளை சந்திக்க போகிற தருணங்கள்ல அந்த தருணத்தில் ஏற்பட்ட போது கூட கலைஞர் அவர்கள் எந்த விதத்திலையும் அணுக முடியாத இடத்துல வச்சு தயாளம்மாவை மட்டுமே விசாரணை அதிகாரிகள் சந்தித்ததாகவும் இவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதெல்லாம் அன்றைய பத்திரிகைகள் வந்திருக்கிற செய்திகள். ஆக அணுக முடியாத சூழலிலே கலைஞர் இருந்தார் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மைதான். ஆனா அதை வீட்டு சிறைன்னு இவர் சொன்னது
அதிகபட்சமாக கூட இருக்கலாம். ஏன்னா வீட்டு சிறைங்கிற வார்த்தைக்கும் அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு இசட் பிரிவு 2 பாதுகாப்பு வருடங்கள் சிறையில் 2 வருடங்கள் அவரை வந்து வீட்டு சிறையில் வைத்திருந்தாருன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா அதை எட்ட முடியாத சூழல் இருந்தாரு அப்படிங்கறத அவர் அப்படி சொல்லி இருக்கலாமே தவிர நம்ம வந்து சிறை அப்படிங்கறது வார்த்தைக்கு உரிய பிரயோகமோ அதனுடைய விஷயமோ வேற. பட் அதை எதுக்கு அவ்வளவு தூரம் அவர் பயன்படுத்தினாருங்கிறது என்னால யூகிக்க முடியல. ஆனா அணுக முடியாத சூழலில் அவர் இருந்தார் அப்படிங்கறத அவர் கொஞ்சம் அதிகப்படுத்தி பேசியிருக்காருங்கிறது என்னோட அனுமானம். ஓகே சார், மேடம் ஜெயலலிதாவினுடைய இறப்பாக இருக்கட்டும் சார், அந்த டைம் இருந்த அரசியல் நிலைப்பாட்டில் வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அரசியலை பண்ணினதே தவிர அந்த மரணத்தை மையப்படுத்தி ஒன்றும் பிஜேபி அரசியல் பண்ணலை. அதில் பெரிய சந்தேகம் இருக்குன்னு சொல்லலை, இவங்க தான் கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அதிமுகவினரே சொன்ன குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கூட பாஜக செய்யலை. பாஜக ரொம்ப கட்சியும் சொல்ல இல்லை சார், யாருமே சொல்ல. பிஜேபி ரொம்ப நாகரிகமாகவே இருந்தது. ஆனால் பின்னால் இருந்து நிறைய வேலை பண்ணீங்க, அது வேற விஷயம். இந்த கலைஞனுடைய இறப்பிலையும் அப்படித்தான் இருந்தீர்கள். ஆனால் இந்த விஷயத்தை இந்த 2G நாட்டை பிடிச்சிக்கிட்டு பயணிக்காமல் இந்த கலைஞர் வீட்டு சிறை அப்படிங்கிறது ஏடிஎம்கே கொஞ்சம் தவிர்த்திருக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? அதாவது இந்த தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால இது வந்து அரசியலுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் இது பார்க்கலாம். ஓகே, ஒரு விஷயத்துல நான் என்ன ஒரு கண்ணியமான பார்வையா இதை எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இது ஆராசா அவர்கள் குறிப்பிட்டிருந்தா கூட இது என்ன பொறுத்தளவு தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். காரணம் என்னன்னா, இது குறித்து கவலைப்பட வேண்டியவன் திமுக தொண்டன், சரி, பாஜகவோ அதிமுகவோ கிடையாது. இன்றைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய தந்தையா இருந்தவரை வீட்டு சிறையில வச்சாருங்கிறதன் மூலம் அவருடைய பிம்பத்தை மாத்தணும் அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் நினைச்சார். அந்த சார்ஜ் வந்து ரொம்ப எளிமையாக கடந்து செல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. நிச்சயமா இல்ல. ஏன்னா இதுல பாதிக்கப்படுறவர் வந்து அதை எளிமையா கடக்க முடியாது. இல்ல சார், யாருமே கடக்க முடியாது. நீங்க ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர், சார்ஜ் பண்ற ஒரு முன்னாள் முதலமைச்சர் எப்படி இதை கடந்து போக இல்ல. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு தேசிய கட்சி என்கின்ற முறையில இந்த திராவிட கட்சிகளுடைய பார்வையில ஒரு எளிமையான விஷயத்தை சொல்றேன், அது எல்லாரும் ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா இந்த திராவிட தலைவர்களுடைய மரண தேதிகள் அத்தனையுமே சந்தேகத்திற்குரியவை தான். அன்னைக்கு தான் செத்தாங்களான்னு யாருக்கும் தெரியல. என்னுடைய பார்வையை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் நான் திராவிட தலைவர்கள் மொத்தமா தான் சொல்றேன். அது எம்ஜிஆரா இருக்கட்டும் இல்லை யாரா இருந்தாலும் என்னுடைய பார்வையில் அனைவரின் மரணமும் அன்றுதான் நிகழ்ந்ததா என்பதற்கெல்லாம் எந்த ஆதாரமுமே கிடையாது. ஏன்னா அதற்கு பின்னால் பல்வேறு விஷயங்கள் அவங்க உருவாக்கி என்னைக்கு அவங்க அறிவிக்கிறாங்க அன்னைக்கு தான் மரண தேதிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் இங்க இருக்கு. நான் ஒரு சாமானியனா என்னுடைய பார்வை இதை சொல்றேன். ஏன்னா ஆக இந்த இடத்துல வந்து அவர் வீட்டு சிறையில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு எத்தகைய ஆதாரம் எடப்பாடியாருக்கு கிடைச்சிருக்கு, இல்ல அதற்கு ஆராசா பேசி இந்த காணொலி காட்சி இந்த ஒளிக நாடாதான் காரணமா, இப்படி எல்லாம் வந்து அதை தெளிவுபடுத்த வேண்டியதும் எடப்பாடியார் அவர்கள் தான். ஏன்னா இதுல வந்து முதல்வர் அவர்கள் இதுல வருத்தப்பட்டிருக்காரு, இதை வந்து தரம் தாழ்ந்து அவர் விமர்சிக்கிறாருன்னு சொன்னா, திராவிட கட்சிகள்ல குறிப்பா கலைஞரையும் கூட பல இடங்கள்ல இது போன்ற தரம் தாழ்ந்த விமர்சனங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் இவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இது திராவிட சித்தாந்தத்திற்கு ஒரு சகஜமான ஒரு விஷயம் மாதிரி தான் எங்களை போன்ற தேசிய கட்சிகளால் பார்க்கப்படுகிறது. அவ்வளவுதான்.